ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னன்னா, கூட்டுறவுத்துறை, அதாவது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கிற போஸ்டிங் தான். ஸ்டார்டிங் சேலரியே 60,000 1 லட்சம் வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அலோன்ஸ் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே 65,000 70,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பிப்ரவரி 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஜாப் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். NCDC அப்படிங்கிறதுலேருந்து தான். இதில் நிறைய வகையான ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டெபுட்டி டைரக்டர் அப்படிங்கிறது ஃபைனான்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறது ஃபிஷர்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங்கில் வந்து டைரியில், சுகரில், டெபுட்டி டிபார்ட்மெண்ட்டில், டெபுட்டி டைரக்டரில் வந்து ஃபைனான்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி நிறைய இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜாப் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடியதுமே உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து டைரி வந்து எடுத்துக்கிறேன். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? என்ன போஸ்டிங்காக ஆள் எடுக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ சேலரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங். இதுக்கு பே ஸ்கேல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறதே 56,100 1,77,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்கங்க. வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏஜ் வந்து 30 வயசுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் டிகிரி டைரி டெக்னாலஜியில் எனி பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போஸ்டிங் அப்படிங்கிற எங்கே இருக்கும் அப்படின்னா, எனிவேர் இன் தி கண்ட்ரி, அதாவது நம்ம இதில் எங்கே கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே, கூட்டுறவுத்துறை எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஜாப் வந்து எதை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது இது கனெக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் எடுக்கக்கூடிய மார்க் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கடுத்து இன்டர்வியூக்கு வந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC ST BWBT இந்த கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1,200 ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது, உங்களோட நேமு, ஜெண்டர், மதர் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, இதில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டைரக்டர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குதா, நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன், அதிலிருந்து இந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க, 20 பிப்ரவரி 2025 நம்ம வந்து சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ்க்கு ஒன்று நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டாவோ இல்லைனா கொரியராகவோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். சீக்கிரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது. அதே போல் மீதியும் நான் கான்சல்ல அதில் ஃபைனான்ஸில் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே சேம் மெத்தட் தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.